ஹாய் டு ஆல், ஹாய் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நிறைய பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்திருக்கீங்க. டெஸ்ட் 3க்கான ரேங்க் லிஸ்ட் டாப் 17 ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா 17 பேர் தான் எனக்கு அனுப்பிச்சிங்க, அதனால 17 பேருக்கு கொடுத்துட்டேன். இது எல்லாமே நீங்க நீங்க ஃபில் பண்ணது, ஓகேயா? ஃபில்டு பை ஸ்டூடெண்ட்ஸ், பை த ஸ்டூடெண்ட்ஸ். நான் எதையுமே ஃபில் பண்ணல, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பவித்ரா மேம் தமிழ்ல 99 எடுத்திருக்கீங்க, ஜிகேல 75, மேக்ஸ்ல 25, 199 எடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க், கொஸ்டின் குட்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் 199 ஓகே அவுட் ஆஃப் 200. ஜிகேல 77, 75 எப்படின்னு தான் எனக்கு தெரியல. இட் பாசிபிள்னா கூட எனக்கு தெரியலப்பா. அவ்வளவு, ஏன்னா நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு கொஸ்டின் எடுத்தோம். நானே ஒரு 3 ஸ்டாப் சேர்ந்து கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ அதனால நானே அந்த ஜிகே எழுதுனேன்னா கஷ்டம். எனக்கு ஜிகே அவ்வளவு டஃபா எடுத்திருக்கோம், நீங்க அவுட் ஆஃப் எடுத்திருக்கீங்க. இட் பாசிபிளான்னு எனக்கு தெரியல, பட் மேபி பாசிபிளா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 2025 குரூப் 4ல ஸ்டேட் ரேங்கிங் நீங்க தான். நம்மதுல ரேங்க் ஃபர்ஸ்ட் கிடையாது. டிஎன்பிஎஸ்சியே பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரேங்க் உங்களுக்கு கொடுக்கும். டெஃபினட்டா இந்த ரேஞ்சில் நீங்க எழுதிருந்தீங்கன்னா, உண்மையாவே எழுதிருந்தீங்கன்னா ஸ்டேட் ரேங்க் தான். ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர் நம்ம கற்பதேசில இருந்து வருவீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் மகேந்திரன் சார் ஃப்ரம் புதுக்கோட்டை, ரிப்பீட் கொஸ்டின் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. எஸ்பா, போன தடவை ஒரு 5 கொஸ்டின்ஸ் ரிப்பீட் இருந்துச்சு. நீங்க எனக்கு பர்சனலா வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. ஓகே, இந்த ஃபீட்பேக் எல்லாமே நீங்க என்ன ஃபில் பண்ணிருக்கீங்களோ அது அப்படியே வந்துரும்பா. நான் இங்க எதுவும் மறைச்சி நானா பாத்தீங்கன்னா அப்பா செம்ம பேட்ச், செம்ம குட்டு, வெரி குட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிலாம் கிடையாது. நீங்க ஃபில் பண்ணது இது டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். ஓகே, நீங்க என்ன ஃபில் பண்ணீங்களோ அதை அப்படியே நான் கொடுத்துருவேன். ஸோ அதுவும் இந்த வீடியோ பப்ளிக்ல தான் இருக்க போகுது, யார் வேணாலும் பார்த்துக்கலாம். நாங்க ஹைட் பண்ணி நாங்க தான் பெஸ்ட்னு சொல்லலை. நாங்க எங்களுடைய ஒர்க்கை நாங்க பண்றோம். எங்க ஒர்க்குக்கான ரிசல்ட் கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி 2025 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்போது, குரூப் 4க்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்போது எங்க ஸ்டூடெண்ட் அதுல இருப்பாங்க. அது எங்களுக்கு கன்ஃபார்ம், ஏன்னா நாங்க அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால நாங்க மறைக்கணும்னு எந்த வித அவசியம் கிடையாது. ஸோ குட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்கீங்க, டிஎன்பி குட் கொஸ்டின். ஸோ யாழினி மேமா இருக்கட்டும், மகேந்திரன் சார், அனுஷ்யா தேவி, ஓகே. ஸோ டாப் 5ல வந்த எல்லாருமே வாழ்த்துக்கள். தீபன் குமார் ஃப்ரம் சேலம் 168 எடுத்திருக்கீங்க. மேக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஏன்னா 20 தான் எடுத்திருக்கீங்க, கொஞ்சம் கூட வரணும். அதே மாதிரி மகேந்திரன் சார் மகேந்திரன் ப்ரோ மேக்ஸ்ல 19 எடுத்திருக்கீங்க, அதை மட்டும் கொஞ்சம் 23 பிளஸ் வேணும், 23க்கு மேல வேணும். ஓகேயா? ஸோ மேக்ஸ்ல கூட 25க்கு 25 எடுக்கலாம் நம்ம பேட்ச்ல. தமிழ்ல 1 கம்மியா இருக்கு. ஆனா இது எனக்கு தெரியவே இல்லை, எப்படி இப்படி நடந்துச்சுன்னே தெரியல. ஏன்னா நாங்கெல்லாம் கொஸ்டின் எல்லாம் ஒரு பக்கம் கொஸ்டின் எல்லாம் வச்சிருக்கேன். ஒரு கொஸ்டின் ஒரு பேஜ் ஃபுல்லா இருக்கும். அதுவும் இடமெட்டெல்லாம் இல்ல, நெருக்கி நெருக்கி அவ்வளவு ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுத்தது கரெக்டா பண்ணிருக்கீங்க. ஓகே, அடுத்தது ஹரீஷ் பால் ஜே ஃப்ரம் மதுரை, குட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் 162 எடுத்திருக்கீங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 3 கொஸ்டின் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும், மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே 23க்கு மேல எடுக்கணும்ப்பா, அவுட் ஆஃப் 25. ஓகேங்களா? 2 கொஸ்டின் தான் அப்படி மிஸ் ஆகணும், மற்றபடி 23 எடுக்கணும். தமிழ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஒரு 90க்கு பக்கத்துலயாவது எடுத்துடணும். ஓகேங்களா? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும், ஜிகே ஆர் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அவுட் ஆஃப் 75க்கு நீங்க ஒரு 60க்கு பக்கத்துலயாவது எடுத்தே ஆகணும். அப்படி எடுத்துட்டீங்கன்னா நீங்க கிளியர் பண்றதை யாராலையுமே தடுக்க முடியாது, உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ இப்போ தீபன் குமார் சார் பாத்தீங்கன்னா 60 எடுத்திருக்காரு. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கு, இந்த ரேஞ்சுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாம் கவனம் செலுத்திக்கோங்க அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்தது 7th பிளேஸ்ல கவிதா மேம் ஃப்ரம் ஹோசூர் 161. கவனம் நிச்சயமாக இதுல ரெண்டுலயுமே ஜிகே அண்ட் மேக்ஸ்ல பண்ணணும். தமிழ் சூப்பர் 93 எடுத்திருக்கீங்க. தமிழ் எப்படி நீங்க 93 அப்படின்னு சொல்லும் போது இப்ப 3rd பிளேஸ்ல வந்துருவீங்க. ஓகேங்களா? தமிழ் மட்டும் பார்த்தா நீங்க 3rd பிளேஸ். ஸோ மற்றபடி எல்லாம் இப்ப 3வது பிளேஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு
175க்கு மேல நீங்க எடுத்திருக்கணும். ஆனா உங்களுடைய கவனம் பாருங்க, உங்களோட இது கம்மியாயிருச்சு. ஓகேங்களா, 161 எடுத்ததுனால போயிருச்சு. ரைட்டா? ஸோ 175 பிளஸ் எடுக்கணும்னா இந்த ரெண்டுதுலயுமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஜிகே அண்ட் மேக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? சரி கவிதா மேம், நெக்ஸ்ட் டைம்ல வந்து கண்டிப்பா உங்க பேர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கணும். உங்க ரேங்க் வந்து இன்னும் இன்க்ரீஸ், ரேங்க் கூட மேட்டர் கிடையாது. 160 எடுத்திருக்கீங்கல்ல, ஒரு 170 பிளஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன். எல்லாருமே வந்து ஒரு 180 170 பிளஸ் எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அண்டு கிருத்திகா ஃப்ரம் கோயம்புத்தூர் 159. அடுத்தது விஜய் போஸ் தென்காசி 157, 16 கொஸ்டின் அடிச்சிருக்கீங்க மேக்ஸ்ல. அண்ட் ஓகே, நீங்க வந்து டிஎன்பிசி நாட் கன்சிடர் திஸ் டைப் ஆஃப் தமிழ் கொஸ்டின் கேட்டு சொல்லியிருக்கீங்க ஃபீட்பேக்ல. ஜிகே இன்னும் டஃப் நீடு. மேக்ஸ் ஓகே, மேக்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா வெறும் 16 தான் எடுத்திருக்கீங்க, ஏன்னு தெரியல. ஜிகே இன்னும் டஃப் 75க்கு 53, நாட் பேட், நல்ல மார்க் தான். பட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா கொஸ்டின் ஈஸியா இருக்கும்னு உங்க பார்வை. ஈஸியா இருக்கு, இன்னும் டஃபா வேணும். ஜிகே இன்னும் டஃபா வேணும்னா அவ்வளவுதான். சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஓகேயா? ஸோ பொதுவா பொது வழியில கூட நான் இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்க ரெடி. பொதுவான ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க சொல்லுங்க இந்த கொஸ்டின் எவ்வளவு டஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டிஎன்பிசி ஸ்டாண்டர்டோட நம்ம அதிகமா தான் வைக்கிறோம். அடுத்தது தர்ஷிலின் பானு மதுரை 155 குட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. ஜோதி வந்து புதுக்கோட்டை 153. மேக்ஸ்ல கவனம் வேணும். 20 பிளஸ் கூட எடுக்கல. ஏன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த 16 19 20 பிளஸ் வேணும். ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு வந்து 20 பிளஸ். அதுக்கடுத்து எல்லாருமே 23 பிளஸ் எடுத்தே ஆகணும். ஏன்னா நம்ம வீடியோ கொடுக்குறோம். வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க அடிச்சிருப்பீங்க. வீடியோ எல்லாருமே மேக்ஸுக்கான வீடியோ கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அடிச்சிருப்பீங்க. அடிக்காததுக்கான காரணம் என்னன்னு சொல்லி யோசிங்க மக்களே. அடுத்தது ராஜஸ்ரீ, சம் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி ஈஸி டு ஸ்கோர்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாப்பா, சில கேள்வி வந்து கண்டிப்பாக ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், இருந்து ஆகணும், வேற வழி இல்லை. டிஎன்பிஎஸ்சிலேயே வந்து சில கொஸ்டின் வந்து 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். ஓகேயா? சில கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பேரே தெரியாத ஒரு ஏதோ ஒரு விலங்கு பத்தி, இல்லைன்னா சயின்ஸ்ல ஏதோ ஒரு நோய் பத்தி கேட்டிருப்பாங்க. சத்தியமா நமக்கு தெரியாது. அந்த பேர் தெரியாத ஒரு சயின்டிபிக் நேம் கொடுத்து அது வந்து வெளியிடும் ரசாயனம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த விலங்கு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அதை தொட்டால் வந்து இந்த ரசாயனத்தை வெளியிடும், அது என்ன ரசாயனம்னு கேட்பாங்க. அதெல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தாலே அடிக்கிற மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா வேணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். மேலும் வந்து ஒரு என்ன சொல்ல, சரி விகிதாச்சாரத்துல கொஸ்டின் வந்து நம்ம கொடுக்குறோம். அடுத்தது கிருத்திக் ஃப்ரம் தேனி 151. மேக்ஸ்ல கவனம் செலுத்தணும். நீங்களும் தான் ராஜஸ்ரீ மேடம், மேக்ஸ்ல கவனம் செலுத்துங்க. 25 பிளஸ் எடுத்து மொதல் 20 டார்கெட் வைங்க. அதுக்கடுத்து 23 பிளஸ் எடுங்க அவுட் ஆஃப் 25. ஓகே. ஸோ நீங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கேள்விகள் அதிகமா அடிக்க முயற்சி பண்ணுங்க மேக்ஸ்ல. ஜிகே ஓகே, தமிழ் கூட ஓகே தான். பசுபதி சார் ஃப்ரம் நாகப்பட்டினம், தமிழ்ல வந்து 80 பிளஸ் எடுக்கணும், மேக்ஸ் வந்து கூட எடுக்கணும். ஓகே. ஸோ கவனம் செலுத்துங்க. டிஎன்பி கொஸ்டின் குட்னு சொல்லியிருக்கீங்க, கொஸ்டின் டஃப்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. பூங்கொடி மேடம் ஃப்ரம் தேனி, கொஸ்டின் டஃப்னு நினைக்காதீங்கப்பா. ஏன்னா இப்போ ஏன் நான் டஃப் நினைக்காதுன்னு சொன்னேன்னா, இங்க பாருங்க, கொஸ்டின் ஈஸின்னு சொல்லியிருக்காரு. கொஸ்டின் ஈஸின்னு சொல்லிட்டு 104 மார்க் எடுத்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ கௌசல்யா மேடம், ஏன்னு தெரியல. கொஸ்டின் ஈஸினா இந்நேரம் வந்து நீங்க ஒரு 180 பிளஸ் எடுத்திருக்கணும், எடுக்கல. கொஸ்டின் ஏன் எடுக்கலன்னு தெரியல. சரி பரவாயில்ல. கொஸ்டின் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எழுதக்கூடியவங்களுக்கு நிறைய கேள்வி தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா இந்த மார்க் பத்தாது. புரியுதா உங்களுக்கு? நான் இந்த ஈஸின்னு சொன்னது நான் தப்புன்னு சொல்ல வரல, புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல வர்றத சரியா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃபீட்பேக் தப்பு கிடையாது, பட் ஃபீட்பேக் ஏற்ற ரிசல்ட் எனக்கு வேணும். ஓகேங்களா? இப்ப கொஸ்டின் டஃப்னு சொல்லி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் டஃப், தே அட்மிட், அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க கொஸ்டின் டஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க். ஆனா நீங்க வந்து கொஸ்டின் ஈஸின்னு சொல்லிட்டு 104 தான் எடுத்திருக்கீங்க. இதெல்லாமே நீங்க ஃபில் பண்ணதுதான், நானா ஒன்னும் ஃபில் பண்ணல, நானா ஒன்னும் சேஞ்ச் பண்ணல. ஓகே. ஸோ அப்ப கொஸ்டின் தரம் நாங்க டஃப்னு சொல்ல மாட்டோம், ஈஸின்னு சொல்ல மாட்டோம்.
டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல நாங்க வந்து கொடுத்துருக்கோம். தட்ஸ் ஆல். டிஎன்பிஎஸ்சி இப்படிதான். ஒரு நீங்க போனாலே வந்து 200க்கு டிஎன்பிஎஸ்சி உடைய மெயின் மோட்டோவே 200க்கு ஒரு 90 கேள்விகளாவது நீங்க அடிச்சிடணும். 90 கேள்விகள் இல்லைன்னா 75 கேள்விகள் டஃபா போச்சுன்னா 75 கொஸ்டின் நீங்க அடிச்சே ஆகணும். ஓகே, நீங்க சும்மா யாரோ உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி பத்தி எதுவுமே தெரியாது. நடந்து முடிந்த ஏதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், குரூப் 4ன்னு இல்லை, எந்த நீங்க ஆல் டிஎன்பிஎஸ்சி கொடுங்களேன். 200க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 கேள்வி அவங்களே சரியா அடிச்சிருவாங்க. அது கூட வேணாம், சும்மா ஒரு ஓஎம்ஆர் மட்டும் கொடுங்க, கொஸ்டின் பேப்பரே வேணாம். ஓஎம்ஆர் கொடுத்து ஒரு கேள்விக்கு ஏ இல்லைன்னா பி இல்லைன்னா சி இல்லைன்னா டி, இந்த 4ல 1 தான் அடிக்கணும். எல்லாத்துக்குமே அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிடுங்க. சும்மா ஒரு ஓஎம்ஆரை ஃபில் பண்ணி கொடுக்கட்டும். அத வந்து நீங்களா ஏதாவது ஒரு எக்ஸாமோட ஆன்சர் கீயோட ஒப்பிட்டு பாருங்க. கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 கேள்வி 80 கேள்வி ரைட்டா இருக்கும். நான் சொல்ல வர்றது புரியுதா? கொஸ்டினே பார்க்க வேணாம், வெறும் ஓஎம்ஆரை ஃபில் பண்ணட்டும். நீங்க யூ சூஸ், நீங்களே ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. ரீசெண்டா வந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை சூஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் கீயோட இருக்கிறத. அத உங்க அப்பா அம்மா எழுதுன அந்த ஓஎம்ஆரோட கம்பேர் பண்ணி பாருங்க. அவங்களால வந்து ஒரு 80 கேள்வி சரியா அடிக்க முடியும். நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டா, ஓஎம்ஆர் பேசிக்ஸ்னாலே அதான். ஏபிசிடி 4ல 1 ரைட் தானே. ஸோ மினிமம் 25% ரைட் ஆயிரும். ஓகேயா? ஸோ 25% சரியாயிரும். ஏன்னா 200ல வந்து பாத்தீங்கன்னா டிவைடட் பை 4 போடுங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஓகேயா? எவ்வளவு வருதுன்னு பாருங்க, டிவைடட் பை 4. ஏன்னா 1/4 அப்படின்னு சொல்றது 25. ஸோ அப்ப எப்படி பார்த்தாலும் வந்து 50 கொஸ்டின் கரெக்ட் ஆயிரும். 50 கொஸ்டின் எப்படி இருந்தாலும் கரெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பிளஸ் ஒரு 20 or 25 வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 75 கொஸ்டின் இல்ல 80 கேள்வி தாராளமா கரெக்ட் ஆகும். இதுதான் வந்து ஓஎம்ஆர் பேசிஸ்ல இருக்கிறது. ஆனா நமக்கு அது தேவையில்ல. இந்த 75 கேள்வி கரெக்டா அடிச்சு நமக்கு முக்கியமே கிடையாது. ஓகேங்களா? நம்மளுடைய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 அப்படின்னா வந்து டார்கெட் 175 இல்லைன்னா 180 பிளஸ் எடுத்தே ஆகணும். ஏன்னா கட் ஆஃப் வந்து அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிருவாங்க, எப்படியாவது கொண்டு போயிருவாங்க. அதுவே குரூப் 2 அப்படின்னு சொன்னா 200க்கு வந்து பாத்தீங்கன்னா 160க்கு மேல எடுங்க, அப்பதான் சேஃப் சைடு. 145 150 அது கூட சம்டைம்ஸ் வந்து கட் ஆஃபா மாறி இருக்கு. ஓகேயா? குரூப் 1 பொறுத்த வரைக்கும் வந்து 145 பிளஸ் போயே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்பதான் வந்து குரூப் 1 வந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஸோ இதெல்லாம் ஓஎம்ஆர்ல கட் ஆஃப் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது உள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குப்பா. ஒரு கொஸ்டின் வந்து நிறைய இதெல்லாம் தெரியாமலே வந்து நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க, நிறைய பேர் அகாடமியா வச்சிருக்காங்க. ஸோ ஓஎம்ஆர்னா என்ன, டிஸ்கிரிப்டிவ்னா என்ன, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பொது தேர்வுக்கும் போட்டித் தேர்வுக்கும் வித்தியாசம் இருக்கு. பல விஷயங்கள் வந்து நம்ம தனியா பேசலாம், ஒரு ஜூம் மீட்டிங் அந்த மாதிரி வச்சு பேசலாம். ஓஎம்ஆர் அவ்வளவு விஷயம் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கணும்னா டைம் பத்தாது. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு வருஷம் ஒரு 12 வருஷமா வந்து இந்த ஃபீல்டுல இருக்கும். we know what is OMR. யூபிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், நெகட்டிவ் மார்க் இருக்கக்கூடிய ஓஎம்ஆருக்கு என்ன, நெகட்டிவே இல்லாத ஓஎம்ஆருக்கு என்ன, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ரைட்டா? சரி. அண்ட் வந்து கௌசல்யா மேடம் ஓகே, பசுபதி சார் ஓகே. சரி. ஸோ இப்போ ஃபீட்பேக், உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே வரவேற்கப்படுது. கண்டிப்பா ஃபீட்பேக் கொடுங்க. ஆனா ஃபீட்பேக்ல வந்து என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் ஈஸின்னு சொல்லுவாங்க. மேபி கௌசல்யா மேடம் இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். கொஸ்டின் ஈஸின்னு சொல்லுவாங்க, 104 அடிக்க முடியுதே அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது இல்ல. நமக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 150க்கு மேலேயாவது எடுக்கணும். ஓகே, 150க்கு மேலேயாவது எடுக்க முடிஞ்சிச்சுன்னா தான் கொஸ்டின் ஈஸி. ஓகே, ஸோ இன்னும் வந்து 17 பேர் தான் கொடுத்துருக்கீங்க. நம்ம பேட்ச்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 பேர் இருக்கீங்க, 60 பிளஸ் இருக்கீங்க, 60 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஓகே, ஸோ 60ல வெறும் 17 பேர் தான் டெஸ்ட் 3 எழுதியிருக்காங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் எழுதல, இல்ல ஏன் ஃபில் பண்ணல, கொஸ்டின் டஃப்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் உள்ள என்கேஜ் ஆகுங்க, எழுதுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஹோப் கிடைக்கும். ஃபீஸ் கட்டினா மட்டும் பத்தாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்பதான் நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். கன்சிஸ்டன்டான ஒர்க் வந்து பண்ணுங்க. எப்பயுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், கன்சிஸ்டன்சி வேணும். ஸோ அப்பதான் நம்மளால இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகே, வாழ்த்துக்கள், சிறப்பா பண்ணிருக்கீங்க.
எழுதின மாணவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எழுதாத மாணவர்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பு, முயற்சி செய்யுங்க. டெஸ்ட் 4 வந்து எழுதுங்க. நேத்து சண்டே டெஸ்ட் 4 நான் கொடுத்திருப்பேன். அந்த கொஸ்டின்ஸும் பாருங்க. அந்த கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து வித்தியாசமா இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் டெஸ்ட் 4க்கு. ரைட். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கீ உங்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் டெஸ்ட் 4க்கான ஆன்சர் கீ வெளியிடப்படும். பயன்படுத்திக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.